எல்லாருக்கும் வணக்கங்க. ஈரான் தலைநகரை கைப்பற்ற USS ஜார்ஜ் H.W. புஷ் ஏர்கிராப்ட் கேரியரை அனுப்பிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேல் மீது அதிகாரப்பூர்வமாக போரை அறிவித்த ஏமனின் ஹவுதி படைகள் வளைகுடா பிராந்தியத்துல எக்கச்சக்கமான இழப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்றத இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க சின்ன அளவுல தெரிஞ்சுக்கிற ஜியோ பாலிடிக்ஸ்ன்றது வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மேற்காசியாவுல தொடர்ந்து 3 வாரத்துக்கு மேல நடந்துட்டு இருக்க ஈரான் அமெரிக்கா போர்ன்றது ஒரு வழியா முடிவுக்கு வருமா வராதான்றதே இங்க ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குதுங்க. இந்த போர்ன்றது அந்த பிராந்தியம் மட்டும் இல்லாம உலகம் முழுக்கவே எக்கச்சக்கமான இழப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குதுன்றத நம்மளால வெளிப்படையாவே பார்க்க முடியுது. ட்ரம்ப் ஒரு பக்கம் ஒரு 10 நாளைக்கு நான் போரை நிறுத்தி வைக்கிறேன், இந்த 10 நாளுக்குள்ளார ஒரு அமைதியான உடன்பாடு ஏற்படும்ன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுவே ட்ரம்போட நிர்வாகத்தில் இருக்க சீஃப் டிஃபென்ஸ் ஆபீசரா இருக்க பீட்டர் எக்ஸத்துமே இன்னொரு 2-3 வாரத்துல போர் முடிவுக்கு வரும், அதுக்கான சாத்தியங்கள் தென்படுறதா தான் அவரும் சொல்றாரு. எனதான் இந்த போரை வழி நடத்திக்கிட்டு இருக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், துணை அதிபர் JD வான்ஸ், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருக்க மார்க்கோ ரூபியோ உட்பட அமெரிக்காவோட அதிகார மையம் போர் முடிவுக்கு வருதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாலுமே அங்க வளைகுடா பிராந்தியத்துல கொஞ்சமும் சளைக்காம போரை நடத்திக்கிட்டு இருக்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரானோட IRGC ராணுவ படைக்கிட்ட இருக்கிற மிசைல்ஸுங்க, அதுக்கப்புறம் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்காக வச்சிருக்கிற அவங்களோட இன்ரிச்டு யுரேனியம் எல்லாத்தையும் அடியோட ஒழிச்சு காட்டுற வரைக்கும் போரை நிறுத்த மாட்டேன்ற மாதிரி நெதன்யாகு உறுதியா பேசிக்கிட்டு இருக்காருங்க. இதனால ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி 2 வாரத்துல போர் முடிவுக்கு வருமான்றது ரொம்ப சந்தேகம் தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த போரை இன்னும் பல மடங்கு தீவிரமாக்குற மாதிரி இப்போ ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு வாரமா ஈரான் கை வைக்காம இருந்த சவுதி அரேபியாவோட அமெரிக்கன் ஏர்பேஸா இருக்க பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ குறி வச்சு ஈரான் ராணுவம் கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ குறி வச்சு ஏறத்தாழ ஈரானோட IRGC ராணுவன்றது 14 இருந்து 25 பேலிஸ்டிக் மிசைல்ஸ்களை ஏவி இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க தி சன் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. வளைகுடா பிராந்தியத்துல அமெரிக்காவுக்கு 19 ராணுவ தளங்களுக்கு மேல செயல்பாட்டுல இருக்குதுங்க. அதுல கத்தார் நாட்டுல அமைஞ்சிருக்க அலுதைத் ஏர்பேஸ் தான் மிகப்பெரிய படைத்தளமா இருக்குதுங்க. இதுக்கு அடுத்ததா மத்த அரபு நாடுகளோட ட்ரம்புக்கு ரொம்ப நெருக்கமான நண்பரா இருக்க சவுதியோட பட்டத்து இளவரசரா இருக்க முகமது பின் சல்மானோட பேர்ல அமைஞ்சிருக்க இந்த பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ்ன்றது போர் ஆரம்பிச்ச முதல் 10 நாளுக்குள்ளார ஃபர்ஸ்ட் டைமா ஈரானோட அட்டாக்கு உள்ளாச்சு. அதுக்கப்புறம் கத்தார், ஈராக் உட்பட மத்த நாடுங்க மேல தாக்குதல் நடத்திட்டு இருந்த ஈரான் ராணுவன்றது இப்ப இஸ்ரேலோட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கறன்ற பேர்ல சவுதி அரேபியா மேல கை வச்சிருக்காங்க. சவுதியோட பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ்ல ஈரான் நடத்தியிருக்க இந்த அட்டாக்கால அமெரிக்காவுக்கு கடுமையான இழப்பு ஏற்பட்டிருக்குதுங்க. என்னதான் தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு ஈரானோட பேலிஸ்டிக் மிசைல்ஸ்ங்களை தடுக்க முயற்சி பண்ணிருந்தாலும் மிச்சம் இருக்கிற பேலிஸ்டிக் மிசைல்ஸ்ங்க அங்க இருக்கிற போர் விமானங்களையும் ரீஃபியூலிங் விமானத்து மேலலாம் கடுமையான தாக்குதல் நடத்திருக்குதுங்க. ஈரான் மேல போர் நடத்துறதுக்காக அந்த படைத்தளத்துல போர் விமானம் மட்டும் இல்லாம வானத்திலே எரிபொருளை நிரப்புற ரீஃபியூலிங் விமானம் மட்டும் இல்லாம ஏவேக்ஸ் விமானத்தையும் அமெரிக்கா நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில இந்த விமானங்களை டார்கெட்டா வச்சு ஈரான் ராணுவன்றது கெய்பர், காதர் மாதிரியான பேலிஸ்டிக் மிசைல்ஸ்களை ஏவி இருந்தாங்க. இந்த பேலிஸ்டிக் ஆயுதங்களால நடத்தப்பட்ட தாக்குதலால 1-2 விமானங்கள் இல்லங்க 11 போர் விமானங்கள்ன்றது சேதமாயிருக்குது. இதனால பல கோடி ரூபாய் இழப்புகளை சந்திச்சிருக்க அமெரிக்க ராணுவன்றது அங்க இருக்கிற சில போர் விமானங்களை புதுப்பிச்சு கூட பயன்படுத்த முடியாத அளவுக்கு மோசமான சேதம் ஏற்பட்டிருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் தாக்கப்பட்டது சம்பந்தமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன பேசியிருக்காருன்னா, ஈரான் அதிகாரிகளுக்கும் அமெரிக்க அதிகாரிகளுக்கு நடுவுல பேச்சுவார்த்தை நடக்கிறதுனால அமெரிக்கா தான் ஈரான் மேல தாக்குதல் நடத்துறத குறைச்சிருக்குது. அதையும் மீறி அங்க இருக்கிற காமேனி அரசாங்கம் அமெரிக்காவோட பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் மேல கை வச்சது ரொம்ப தப்பான காரியம்னு ட்ரம்ப் பேசியிருக்காருங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்னு நியூக்ளியர் டீல்ல கையெழுத்து போட்டீங்கன்னா ஈரானோட அரசாங்கம் தப்பிச்சுக்கும். அடுத்த அமெரிக்காவோட தாக்குதல்ன்றது ஈரானுக்கு எதிராக எந்த மாதிரி இருக்கும்ன்றத யாராலையும் கணிக்க முடியாது. அங்க ராணுவத்தையே தொடச்செறிகிற அளவுக்கு பேரழிவுக்கான தாக்குதல் நடத்துவோன்ற மாதிரி ட்ரம்ப் மிரட்டியிருக்காருங்க. இப்படி மிரட்டல் விடுத்தது மட்டும் இல்லாம அமெரிக்க ராணுவத்தோட வலிமையான ஏர்கிராப்ட் கேரியரா இருக்க USS ஜார்ஜ் H.W. புஷ் போர் விமானத்தையும் ஈரானை நோக்கி அனுப்புறதுக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்காருங்க. அமெரிக்கா இந்த ஏர்கிராப்ட் கேரியரை அனுப்புறது சம்பந்தமா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க என்ன சொல்றாங்கன்னா, போர் ஆரம்பிச்சதுல இருந்து அமெரிக்கா ஈரானை தாக்குறதுக்கு 2 ஏர்கிராப்ட் கேரியரை பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. ஒன்னு USS ஃபோர்ட், இன்னொன்னு USS ஆப்ரஹாம் லிங்கன். இதுல இந்த ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல்ன்றது ஈரானோட பேலிஸ்டிக் மிசைல்ஸால தாக்கப்பட்டிருக்குது. அதனால அந்த ஏர்கிராப்ட் கேரியருமே இப்ப அமெரிக்கா சேஃபா ஒரு போர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்க போகும்போது இப்ப அதை ரீப்ளேஸ் பண்ற விதமா இன்னொரு ஏர்கிராப்ட் கேரியர் அமெரிக்காவுக்கு தேவைப்படுது. அதனாலதான் இப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் USS ஜார்ஜ் H.W. புஷ் ஏர்கிராப்ட் கேரியரை அனுப்பி வச்சிருக்கிறத
இருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 3 வாரத்துக்கு மேல நடந்துட்டு இருக்க ஈரான் போர்ல அமெரிக்கா பெரும்பாலும் இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை பயன்படுத்தி தான் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அமெரிக்காவுக்கு அங்க படைத்தளங்கள் இருக்குது, ஆனா அங்க இருந்து போர் விமானத்தை பயன்படுத்த முடியல. ஏன்னா அங்க இருக்கிற எல்லா படைத்தளத்தையும் குறி வச்சு ஈரான் பேலிஸ்டிக் மிசைல்ஸ்களை ஏவிக்கிட்டே இருக்காங்க. இதனால அந்த படைத்தளங்கள்ல பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் மாதிரி நிறைய ஏர்பேஸ்ங்க பாதிக்கப்பட்டிருக்குது. இப்படி தாக்குதலை ஈரான் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அமெரிக்கா சேஃபா கல்ஃப் ஆஃப் ஓமான் கடல் பகுதிக்கு பக்கத்திலே ஏர்கிராஃப்ட் கேரியரை நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப அமெரிக்கா அங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்க 2 ஏர்கிராஃப்ட் கேரியர்லயும் 70க்கும் அதிகமான போர் விமானங்களை பயன்படுத்த முடியுங்க. இப்படி ஒரே நேரத்துல அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து 100கணக்கான போர் விமானங்களை பயன்படுத்த முடியும்ன்றதுனால அமெரிக்க ராணுவம் F-15 ஈகல், F-18 சூப்பர் ஹார்னட், அதுக்கப்புறம் F-35 மாதிரியான போர் விமானங்களை வச்சு ஈரான் ராணுவத்துக்கு சொந்தமான படைத்தளங்கள் மேலாம் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அமெரிக்காவுக்கு அரபு நாடுகள்ல படைத்தளம் இருந்தாலுமே ஏர்கிராஃப்ட் கேரியரை வச்சுதான் ஈரானுக்கு எதிராக இப்ப அமெரிக்கா போரையே நடத்திட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அங்க ஈரானுக்கு எதிராக போர் நடத்துறதுக்கு USS ஃபோர்ட் மட்டும் இருக்கிறதுனால அதை வச்சு சமாளிக்க முடியாதுன்றதுனால தான் ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு, USS ஜார்ஜ் புஷ் ஏர்கிராஃப்ட் கேரியரையும் அதோட பேட்டில் குரூப்பையும் வளைகுடாவை நோக்கி அனுப்பி வச்சிருக்காரு. ஆக மொத்தத்துல ட்ரம்போட நிர்வாகம் பேச்சுவார்த்தையில சாதிப்பாங்களோ இல்லையாங்க, ஆனா போர் நடத்துறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறத இது மூலமா நம்மளால பார்க்க முடியுது. ட்ரம்ப் ஒரு பக்கம் போர் நிறுத்தம் பேசிக்கிட்டு இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் கேரியர்களை அனுப்புறது சம்பந்தமா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்க அப்பாஸ் அராக்சி என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலக நாடுகளை ஏமாத்துறதுக்காக போர் நிறுத்தம் பேசிக்கிட்டு இஸ்ரேல் கிட்ட ஆயுதங்களை கொடுத்து எங்களுக்கு எதிராக போர் நடத்திக்கிட்டு தான் இருக்காருன்ற மாதிரி அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்காருங்க. ட்ரம்பே ஒருவேளை போர் நிறுத்தத்துக்கு இறங்கி வந்தாலுமே இஸ்ரேல் இறங்கி வர்றதுக்கோ அந்த நாட்டோட அதிபரா இருக்க பெஞ்சமின் நெதன்யாகு ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுதான்றது ஈரானுக்கு நல்லாவே தெரியும். இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிரான போர்ல ஈரானோட இப்போதைய நிலைப்பாடு என்னன்னா, போர் நிறுத்தம் ஏற்படணும், வளைகுடா பிராந்தியன்றது அமைதி எட்டணும்னா ஈரான் முன்வைக்கிற எல்லா நிபந்தனைகளுக்கும் அமெரிக்கா ஒத்துக்கணும். இது மட்டும் இல்லாம எதிர்கால போர் ஏற்படாத வகையில ஈரானுக்கு பாதுகாப்பு உத்தரவாதத்தையும் அமெரிக்கா கொடுக்கணும்ன்ற மாதிரி ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்க அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்காருங்க. கடைசியா ஈரானோட IRGC ராணுவ தரப்புல அமெரிக்காவுக்கு எதிராக என்ன விஷயங்களை முன் வச்சிருக்காங்கன்னா, ஈரான் ராணுவத்தை தாக்குறதுக்காக அமெரிக்கா புதுசா ஏர்கிராஃப்ட் கேரியர் அனுப்புறது மட்டும் இல்லாம அமெரிக்கா நேவி சீல், அதுக்கப்புறம் ஏர்பார்ன் 82 மாதிரியான சிறப்பு படைகளையும் வளைகுடாவை நோக்கி அனுப்பி வச்சிருக்காங்க. இப்படிலாம் கூடுதலா படைகளை அனுப்புறது மூலமா ஈரானோட கார் தீவியோ இல்லனா தலைநகரத்தை கைப்பற்றலான்னு ட்ரம்ப் ஆசைப்பட்டு இருக்காரு. இப்படிலாம் கற்பனையில வாழ்ந்துகிட்டு இருக்க ட்ரம்புக்கும் இஸ்ரேல் பிரதமருக்கும் ஈரானோட IRGC ராணுவ தரப்புல சொல்லிக்கிறது என்னன்னா, அமெரிக்க ராணுவம் கிரவுண்ட் இன்வேஷன் ஆசையோட ஈரானுக்குள்ளார கால் வைக்க முற்பட்டாங்கன்னா அமெரிக்க ராணுவத்தை வீழ்த்துறதுக்கு ஈரானோட IRGC ராணுவ படைக்கிட்டையும் அதுக்கப்புறம் முப்படைகள்லையும் 10 லட்சத்துக்கு அதிகமான வீரர்கள் தயாரா இருக்கிறதா ஈரானோட IRGC ராணுவம் அமெரிக்காவுக்கு எதிராக மிரட்டல் விடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பக்கம் இருக்க வளைகுடா போரை இன்னும் தீவிரப்படுத்துற விதமா ஏமன்ல இருந்து செயல்படுற ஹவுதி படைங்க இப்ப என்ன விஷயத்தை அறிவிச்சிருக்காங்கன்னா, ஈரானோட உச்ச தலைவரா இருந்த அயத்துல்லா அலி காமேனி அமெரிக்காவோட குண்டு வீச்சால கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் செங்கடல் பரப்புல அமெரிக்கா, நேட்டோ, அதுக்கப்புறம் இஸ்ரேலோட கப்பலுங்களை குறி வச்சு ஹவுதி படைங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்குது. இப்ப நடந்துட்டு இருக்க இந்த போர்ல ஈரானோட IRGC ராணுவ படைக்கு இன்னும் வலிமை சேர்க்கிற விதமா ஹவுதி படைங்க அமெரிக்கா இஸ்ரேல் ராணுவத்துக்கு எதிராக நேரடியா போர்ல குதிக்கிறதா அவங்க தரப்புல சொல்லிருக்காங்க. இதை இன்னும் உறுதி பண்ற விதமா ஹவுதி படைங்களோட ஸ்போக் பர்சனா இருக்க எக்கியா சாரி என்ன விஷயங்களை பேசியிருக்காருன்னா, மத்திய கிழக்குல ஈரான்ல ஆட்சி மாற்றம்ன்ற முழக்கத்தோட அமெரிக்கா போரை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஈரான்ல எந்த காலத்திலையும் அமெரிக்காவால ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது. ஈரான் ராணுவம் அமெரிக்காவுக்கு எதிரான இந்த போர்ல வெற்றி அடையணும்ன்றதுக்காக இதுக்கப்புறம் ஹவுதி படைங்க இஸ்ரேல் அமெரிக்கா ராணுவத்தை குறி வச்சு தொடர் தாக்குதல்ல ஈடுபடுன்ற மாதிரி எக்கியா சாரி பேசியிருக்காருங்க. இப்படி மிரட்டல் விடுத்தது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கு எதிராக ஹவுதி படைங்க தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் கட்டமா டெல் அவீவ், அதுக்கப்புறம் ஹைஃபாவை குறி வச்சு பேலிஸ்டிக் ஆயுதங்களையும் ட்ரோன்ஸுங்களையும் ஹவுதி படைங்க ஏவிருக்காங்க. அமெரிக்காவால ஈரானோட தலைநகரமா இருக்க தெஹ்ரானை கைப்பற்ற முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ்ல ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாங்க நிறைய ஆர்டிகல்ஸ் மூலமா துல்லியமா தகவல் திரட்டி உங்களுக்கு வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்காக நீங்க பண்ற பெரிய உதவி என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்றது தாங்க. யூடியூப்ல கொடுக்கப்பட்டிருக்க சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாகவும் அதுக்கப்புறம் QR கோட் மூலமாகவும் சில நண்பர்கள் எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த 2 வழிகளை பயன்படுத்தி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், போர்களை தடுக்க ஐநா சபை உருவாக்கப்பட்டாலும் இப்பவும் போர் நடத்திக்கிட்டு இருக்க வல்லரசுங்களோட அதிபருங்க இந்த போர்கள் எல்லாத்தையும் அடியோட விட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.